ஆஹா, அடுத்ததாக ஒரு பினாமி உருவாக்கும் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது கையாலாகாத ஸ்டாலின் அரசு என விவரம் அறிந்தவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஸ்டாலின் அரசு தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களிடம் தொழில் ஐடியாக்கள் குறித்து கருத்து கேட்கப் போகிறதாம். அதில் நல்ல ஐடியா சொல்லும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க நிதி உதவி செய்ய போகிறதாம். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்கிற பெயரில் இத்திட்டத்தை உருவாக்க திட்டமிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அட, நல்லதுதானே. இளைஞர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்காத இந்த ஃபெயிலியர் அரசு தொழில் தொடங்கவாவது உதவுகிறதே என நீங்கள் நினைக்கலாம். அங்குதான் ஸ்டாலின் அரசு ஒரு செக் வைத்துள்ளது. அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. தமிழகம் முழுவதும் உள்ள ஏதேனும் 100 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதில் கிராமத்திற்கு ஒருவர் வீதம் 100 பேருக்குத்தான் இந்த வாய்ப்பை கொடுக்க போகிறார்கள். பிரம்மாண்டமாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி கடைசியில் 100 பேருக்குத்தான் தொழில் தொடங்க உதவப் போகிறார்கள். அந்த 100 பேர் யார்? அரசு வேலையையே லஞ்சம் வாங்கி கொண்டு கூவி கூவி விற்கும் இந்த அரசு சும்மா தொழில் தொடங்க நிதி கொடுப்பார்களா என்ன? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், உங்களுக்கே அப்பா அரசின் திட்டம் என்னவென புரியும். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்கப் போகிறேன் என ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார் ஸ்டாலின். அந்த திட்டத்தில் சுமார் 75% வரை பயன் பெற்றவர்கள் செல்வ பெருந்தகையின் பினாமிகள் தான் என்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். அதாவது அவரது பினாமிகளை பயனாளிகளாக்கி அரசு கொடுக்கும் நிதியை பெற்று கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வாங்கி செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர்கள் தொழில் செய்து வளம் சேர்க்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டாக உள்ளது. முதல்வருக்கே கடிதமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்கிய கதைதான் இந்த ஸ்டார்ட் அப் கதையாம். 100 பேரை தேர்ந்தெடுக்கிறேன் என பினாமிகளை தேர்ந்தெடுத்து அரசு பணத்தை அவர்களுக்கு தாரை பார்க்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியுமா? அரசு வேலைக்கு லஞ்சம் பெற்றவர் மீது நடவடிக்கை இல்லை. செல்வ பெருந்தகை மீதான குற்றச்சாட்டுக்கு இன்று வரை பதில் இல்லை. இவர்களை எப்படி நம்புவது? தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இளைஞர்களின் ஆசையை தூண்டி ஓட்டு வேட்டை நடத்தவே இத்தகைய பரப்புரைகளை ஸ்டாலின் அரசு செய்கிறது. இதில் ஒரு பக்கம் பினாமிகளை பயனாளியாக்கவும் முயற்சி நடக்கும். இல்லை என்றால் இவர்கள் நியாயமானவர்கள் என்றால் இத்திட்டத்தை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்துவார்களா? அட, நான் கேட்கல சார், மக்களின் கேள்வி இது. பதில் சொல்வார்களா?